ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாகட்டும். வாங்க, நாங்கள் ஹைதராபாத்தில் இருக்கின்ற ஸ்வர்ணகிரி டெம்பிளில் வெங்கடேஸ்வர பெருமாள் கோயிலுக்கு போனோம். அங்கே சூப்பராக இருந்தது. வாங்க, அதாவது ஹைதராபாத்திலிருந்து 50 கிலோமீட்டர் தள்ளி இந்த கோயில் இருக்குது. இது ஒரு தனியாரால் கட்டப்பட்ட கோயில் அப்படிங்கிறாங்க. ஆரம்பித்து 2 வருஷம்தான் ஆகுது அப்படிங்கிறாங்க. எடுத்தவனையே ஒரு ரதத்தில் இறைவன் இருக்கான். இதுதான் என்ட்ரன்ஸு. இது 108 படிகள் கொண்ட அமைப்பாக இருக்கிறது. போகும்போதே கால் கழுவி தண்ணியெல்லாம் இருக்குது. காலெல்லாம் கழுவிட்டு நம்ம லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு ஃபோனெல்லாம் வச்சுட்டு போகணும். இதுக்கு ராமானுஜருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. முதல்ல எழுந்தவனவே ராமானுஜர் மண்டபம் தான் இருக்குது என்ட்ரன்ஸ்லேயே. அதுக்கு மேலே போகணும் இந்த கோயில். இதுக்கு ஃபஸ்ட்டு கருடாழ்வார் இருக்கார் பெருமாள் கோயிலுக்கு எதிரிலேயே. இது வயதானவர்களும் கூட அந்த நடவண்டியில் வச்சு கூட்டிகிட்டு வர மாதிரிலாம் பாதைகள் அமைச்சிருக்காங்க. இந்த கோயில் பெருமை பாருங்கள். கொடி கம்பத்தோட கொடி ரொம்ப அமைதியாக ரம்மியமாக இயற்கை வளங்களோட சூப்பராக இருக்குது. நாங்கள் இது 6 மணிக்கு மேலே எடுத்ததுனால லைட்டுங்கெல்லாம் போட்டிருந்தது. கருங்கல்லால் கட்டப்பட்டது. இது ஒரு தனியார் கோயில்னாலும் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அந்த கல்லெல்லாம் எவ்வளோ ரம்மியமாக செதுக்கி அவ்வளோ இதுவாக கொடுத்துருக்காங்க. இந்த கோயிலுக்குள்ளே போனோம் அப்படின்னா பெருமாள் இருக்கிறாரு. நின்ற கோலத்தில் திருப்பதியில் எப்படி இருக்காரோ அதே போல் நின்றுட்டு இருக்காரு. இந்த பக்கம் பத்மாவதி தாயாரும் அதே போல் ஆண்டாள், கிருஷ்ணர், ராமானுஜருக்கு கூட தனியாக ஒரு சின்ன கோயில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அஷ்டலட்சுமிகள்லாம் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தரிசனம் பண்ணி வெளியே வந்தால் சக்கரை பொங்கல் கொடுக்குறாங்க. பெரிய ஆஞ்சநேயர் 120 அடி மேலே இருக்குது. அதுக்கப்புறம் போனால் ஜலகண்டீஸ்வரர் இருக்கிறாரு. அந்த ஜலகண்டீஸ்வரர் ரொம்ப ரம்யமாக இருக்கார். இது கோயில் சுற்றியும் எல்லாமே இருக்குது. இங்கே நம்மளுக்கு வேண்டிய லட்டு பிரசாதமும் இருக்குது. வடை, லட்டு, புளியோதரை ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. காசு கொடுத்து போகணும். ஃபோனெல்லாம் அலோடு இல்லை. வெளியே தான் ஃபோன் வச்சுக்கணும். கோயிலுக்குள்ளலாம் இல்லை. இந்த இடம்தான் அந்த ஜலகண்டேஸ்வரர் கோயிலுக்கு போகிற என்ட்ரன்ஸு. பாருங்களேன், எவ்வளோ பேர் நின்றுட்டுருக்காங்க. இது அந்த 108 படி சொன்னேன் பாருங்கள், அது அவதார மண்டபம் அப்படிங்கிறாங்க. நல்லா படியெல்லாம் சின்ன சின்னதாகவே இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. பார்க்குறதுக்கும் இயற்கை வளங்களோட திருப்பதியில் எப்படி இதுதான் அந்த பெருமாளோட பாதம். இந்த பாதத்தையும் தரிசித்து மேலே போகணும். இதுக்கப்புறம் கீழே ஜலகண்டேஸ்வரர் இருக்கார் பாருங்க. அனந்த சயனத்தில் படுத்திருக்காரு. இதில் 2 மாடி இருக்குது. கீழேயும் நின்று பார்க்கலாம், மேலேயும் நின்று பார்க்கலாம். 4 பக்கமும் கோபுரங்கள் அமைச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நடுவில் தண்ணீர். இந்த தண்ணி எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கு நடுவில் இந்த ஜலகண்டேஸ்வரர் அனந்த சயனத்தில் பெரிய பாம்போட படுத்திருக்கிறாரு. பெரிய நாமத்தோடையும் ரொம்ப இருக்குது. இங்கே காற்றும் இயற்கை இதுவும் அவ்வளோ இருக்குது. நிம்மதியாக அமைதியாக இருக்குது. இது ஃபுல்லாகவே கருப்பு கல்லால் தான் இருக்குது. இது பாருங்களேன், 4 மாடமாக கொண்டு சுற்றியும் இருக்குது. 6 மணிக்கு ஒரு பூஜை நடக்குது. அந்த பூஜையும் மிகவும் சூப்பராக அமைதியாக நின்று பார்க்கலாம். இது பாருங்கள், எல்லாரும் நிறைய கூட்டம் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு நாளைக்கு 80,000 பேர் வர்றாங்களாம்மா. இன்னும் வீக் டேஸில் ஹாலிடேஸ்லேயும் நிறைய பேர் வர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு தனியார் கோயில்னாலும் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது. இது இப்போ தான் கட்டினது. யூடியூப்பில், இன்ஸ்டாலெலாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகி எல்லாரையும் ஈர்த்து பார்க்கக்கூடிய கோயிலாகவும் இருக்குது. ரொம்ப சுத்தமாக இருக்குது. பாருங்கள், எல்லோரும் நின்று ஃபோட்டோஸ், செல்ஃபீஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். பெருமாள் கோயில்னாவே இப்போ ஜனங்க வருது. இதுலேயும் நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், இயற்கையோடு இருக்குது. சுற்றியும் பார்க்க அந்த இது 23 ஏக்கர் கட்டப்பட்ட கோயில். கார் பார்க்கிங்க்கு தனியாக இருக்குது.
உட்காந்து அமைதியாக நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். கோயில் சுற்றி மொத்தம் 3 மணி நேரம் ஆகுது. போய் என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு 50 ரூபாயில் இருக்குது, தர்ம தரிசனம் இருக்குது, 300 ரூபாய் இருக்குது, 500 ரூபாய் டிக்கெட் வரைக்கும் இருக்குது. இது வந்து ஹைதராபாத்லேருந்து 50 கிலோமீட்டர் தள்ளி வந்து பார்க்கணும். இந்த ஜலகண்டேஸ்வரரை பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்குது. நின்று பார்த்து இது பண்ணலாம். இங்கே பெரிய விளக்கு தூண்கள் இருக்குது. கேரளாலாம் அமைச்சுன்னு இருக்க மாதிரி பெரிய தூண்கள் இருக்குது. அந்த தூண்களில் விளக்கேற்றி நம்மளுடைய அமைதியையும் வேண்டுதலையும் நிறைவேற்றுறாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் சங்கு சக்கரத்துக்கும் அவரோட பாதத்துக்கும் பூஜை பண்ணிட்டு விளக்கேற்றி வரலாம். இந்த மாதிரி இயற்கை வளங்களை பார்க்க ரொம்ப அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு முறை போய் பார்த்துட்டு வாங்க. எல்லாமே நன்மையை கிடைக்கும். நம் வேண்டுதலும் நிறைவேறுகிறது. ஜலகண்டேஸ்வரரை பார்த்து தரிசித்து வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கோயிலுக்கு போனால் கோடி நன்மைகள் அப்படிங்கிறாங்க. அதனால் இதையும் நீங்கள் பார்த்துட்டு வரலாம். இது மாதிரி ரொம்ப கோயில்கள் இருக்குது ஹைதராபாத்தில். நாங்கள் இந்த கோயில் தான் போயிட்டு வந்தோம். எக்கச்சக்கமான ஜனங்க வந்துட்டு தான் இருக்காங்க. கோயிலை சுற்றியும் விளக்கேற்றி அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.